வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வெள்ளையங்கிரி மலைக்கு தான் வந்திருக்கோம். இது சிறுவாணி மலையை ஒட்டி கிழக்கு மேற்கில் அமைஞ்சிருக்கு. இந்த மலையோட கிழக்கு பக்கத்திலேயே மருதமலையும் அமைஞ்சிருக்கு. இந்த வெள்ளையங்கிரி மலையை தென் கைலாய மலைன்னு சொல்கிறாங்க. இங்கே மேகங்கள் எப்போதும் சூழ்ந்து காணப்படுறதுனால, அதாவது வெள்ளி வார்க்கப்பட்டது போல காணப்படுறதால இதை வெள்ளையங்கிரி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் இந்த மலை அடிவாரத்திலேயே வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயிலும் இருக்குது. ஆனால் மலை மேலே இருக்கிற அந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் எந்த உயரத்தில் இருக்கார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 3500 அடி உயரத்தில் கடல் மட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா 5000 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1524 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக 7 மலைகள் இருக்குது. இதோட தூரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. மலை கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில், பாம்பாட்டி சுனை, கைத்தட்டி சுனை, சீதை வனம், அர்ஜுனன் வில்லு, பீமன் கலிவுருண்டை, ஆண்டி சுனை போன்ற இடங்களை நாம் பார்த்துக்கிட்டே போக முடியும். 7வது மலையில் உச்சியில் சிறிய சுயம்பு சிவன் கோயில் இருக்குது. காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகம் அப்படிங்கிறதுனால பகல் நேரத்தில் மலையேற்றம் செய்கிறது ரொம்பவே பாதுகாப்பானது. ஆனால் பகல் நேரங்களில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சில பக்தர்கள் இரவு பயணத்தை தொடங்கி அதிகாலையில் சாமி தரிசனம் செய்கிறாங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணுங்க. நம்மளால் கைலாயம் போய் சிவனை பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு தெரியல. ஆனால் நம்ம பக்கத்துலேயே இருக்கக்கூடிய தென் கைலாயமான வெள்ளையங்கிரி மலையை நம்மளால் பார்க்க முடியும். அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த வெள்ளையங்கிரி தென் கைலாயத்தை தரிசிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கும் தனித்தனியான ஸ்தலங்கள் இருக்கும். ஆனால் இந்த வெள்ளையங்கிரி மலை தான் பஞ்சபூதத்துக்கும் ஒரே இடம். அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதத்துக்கும் ஒரே கோயில் வேணும் அப்படின்னா இந்த பஞ்சலிங்க ஈஸ்வரரான இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை இந்த வெள்ளையங்கிரி மலையில் ஏறி சிவனை தரிசனம் செஞ்சுருந்தீங்கன்னா ஒரு அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.